श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओं तत्सत्। बृहदारण्यक उपनिषत् कड़सी आरावदि अध्यायम किलकांडत्तिल रेंडावदि अध्यायम। इदिलो मोदल ब्राह्मणत्तु नाम पात्तिट्टिरुक्कोम। इंद ब्राह्मणत्तुक्कु पेरु प्राण संवाद ब्राह्मणम। इदिलो वंदु 6 मंत्रंगल वरैक्कुम पडिच्ची நம்ம அர்த்தத்தை பார்த்திருக்கோம். 6வது மந்திரம் ஜஸ்ட் படிக்கிறேன். யோஹ வை பிரஜாதிம் வேத பிரஜாயதேஹ பிரஜயா பசுபிரேதஹ வை பிரஜாதிஹி பிரஜாயதேஹ பிரஜயா பசுபிஹி ய ஏவம் வேத. இந்த 6 மந்திரங்களுக்குள்ள நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா, அஃப்கோர்ஸ் இது வந்து உபாசனா விஷயம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த 6வது அத்தியாயம். அதுலேயும் முக்கியமாக பிராண உபாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசப்படுறது. இங்கே பிராணத்துக்கு ஒரு 7 முக்கியமான விசிஷ்ட குணங்கள் பிராணனுக்கு இருக்கிறதா மெயின் கருத்து. அதை சொல்கிறதுக்காக முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த பிராணத்தினை அங்கே பிராணத்துக்கு தனக்கு தானாகவே 2 பெருமைகள் இருக்குது. ஒன்று வந்து சிரேஷ்டஞ்ச ஜேஷ்டம்ச. அது சிரேஷ்டம்ச ஜேஷ்டம்ச எப்படி சொன்னார் 2 இருக்குது. இது வந்து பிராணத்தினை பற்றி சொல்லி ஏ சிரேஷ்டம் ஏன் ஜேஷ்டம் అనేది அர்த்தத்தை பார்த்திருக்கோம். அதுக்கு பிறகு 5 முக்கியமான இந்திரியங்களை எடுத்துக்கிட்டு உபனிஷத்து வந்து அந்த ஒரு இந்திரியத்துக்கு இருக்கிற பெருமை பற்றி அடுத்த ஒரு 5 மந்திரங்கள் 4 மந்திரங்களுக்குள்ளே சொல்லியிருக்கு. 5 மந்திரங்களை வச்சுக்கணும். அப்படி சொல்லும்போது அதில் முதல் வந்து வாக் இந்திரியத்தினை பற்றி சொல்லி வாக் இந்திரியத்துக்கு வசிஷ்ட குணம் అనేది இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த வசிஷ்டன் என்னன்னு கூட அர்த்தத்தை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததாக சக்ஷு இந்திரியத்தினை எடுத்துக்கிட்டு அதுக்கு பிரதிஷ்டித்துவம் அనే குணம் இருக்குன்னு சொல்லப்பட்டது. ஏன் பிரதிஷ்டம் அது என்ன எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தோம் நம்ம. அடுத்ததாக 3 ஸ்ரோத்ர இந்திரியத்தினை எடுத்துக்கிட்டு அப்படின்னா ஒரு 2 ஞானேந்திரியங்கள் ஒரு கர்மேந்திரியம் பற்றி. ஸ்ரோத்திரம் பற்றி சொல்லும்போது சம்பத்வ குணம் అనేది அதுக்கு கொடுக்கப்பட்ட பேர். அதுக்கு அடுத்ததாக மனசனை எடுத்துக்கிட்டு மனசுக்கு ஆயத்தனமனே குணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ரேதஸ் அதுக்கு வந்து பிரஜாயத்துவம் ஜனன பிரஜா உற்பத்தி குணம் இருக்குது. ஸோ 5 குணங்கள் 5 முக்கியமான இந்திரியங்கள் மனசுன்னு கூட இந்திரியமாக எடுத்துக்கலாம். அதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு இப்போது 7வது மந்திரத்தில் வந்து இந்த பிராணங்களுக்கு இருக்கிற இந்திரியங்களுக்கு இருக்கிற 5 குணங்களும் பிராணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். பிராணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே 7வது மந்திரம் படித்து உங்களுக்கு இதை தெரிஞ்ச கதை தான் சொல்லியிருக்கேன்.
சாந்தோக்கிய பரிஷத்தில் இது பற்றி பிரஸ்தாவனை வந்தது. ஆல்மோஸ்ட் இதே தான். ஆனாலும் மறுபடியும் கேட்குறோம் இங்கே, என்ன பிராணம் ரொம்ப முக்கியம்னால. 7வது மந்திரம். தே ஹே மே பிராணாஹ அஹம் ஸ்ரேயசே விவதமானாஹ பிரம்ம ஜக்முஹு தத் ஓச்சுஹு को नः वसिष्ठः इति तद्होवाच यस्मिन्व उत्क्रान्त इदगं शरीरं पापीयः मन्यते सवो वसिष्ठ इति. உபனிஷத்துங்க என்ன நடந்துச்சாமா அப்படின்னு இந்த இந்திரியங்களுக்கு நடுவில் எல்லா இந்திரியங்கள் நம்ம இங்கே 5 விசிஷ்டந்தான் பார்த்தோம். உபனிஷத்து அவ்வளோ தான் சொல்கிறது முக்கியமாக. ஆனால் எல்லா இந்திரியங்களுக்கு நடுவில் அப்படின்னா மனசு கூட சேர்ந்து எல்லாருக்கும் ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் மாதிரி போட்டு பேசிக்கிறாங்க. அப்படி பேசும்போது அவங்களுக்கு நடுவில் விவாதம் வந்தது. விவாதம் வந்து என்ன நமக்குள்ளே யார் சிறந்தவங்க? வசிஷ்ட யார்? ராமாயணம் மொத்தத்தில் வசிஷ்டர் ஒருத்தர் தான். நடுவில் எத்தனோ ரிஷிகள் வந்தால் கூட இந்த பக்கம் ராமர், வசிஷ்டர். அந்த வசிஷ்டர் அந்த ராமாயண காலமாக அதுக்கு முன்னாடியே விஸ்வாமித்திர கதையிலேருந்து வந்துட்டு வசிஷ்ட சிறந்த. அப்படியே நீ விவாதம் வந்தப்போ அவங்க கூட பேசிக்கிட்டு லோக்கலில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் ஜென்ரலாக லோக்கல் கோர்ட்டுக்கு போவாங்க. முதல்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அதுக்கப்புறம் அங்கே என்ன வந்தாலும் இன்னொரு கோர்ட் இருக்குது, சாய்ஸ் இஸ் தேர். ஹை கோர்ட்டுக்கு போவாங்க. ஹை கோர்ட்டில் கூட சரி வரலன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறேன் இல்லையா? அதுபோல் இவங்க முடியல, இவங்களுக்கு ஒத்துக்க முடியல, எல்லாரும் வாதிக்கிறாங்க, நிர்ணயம் பண்ண முடியலன்னு எல்லாரும் பிரம்மாஜி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. பிரம்மாஜி சுப்ரீம் கோர்ட்டில் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இப்போ நான் படித்த மந்திரத்தில் இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஜில்லா கோர்ட்டு அது அந்த இதெல்லாம் இல்லை, நேராக சுப்ரீம் கோர்ட்டு போய் எங்களுக்குள்ளே யார் வசிஷ்டா நீங்கள் சொல்லுங்க. ப்ராமினென்ட் யார்? வசயதி வாசயத்திக்கு வசிஷ்டான்னு அர்த்தம் சொல்லியிருக்கோம். அப்போது பிரம்மாஜி என்ன சொன்னாரம்மா, ஜட்ஜ், உங்களுக்குள்ள யார் இந்த சரீரமனை வீடு விட்டுட்டு ஒரு வருஷம் வெளியே போனால், நீங்கள் போனதுக்கப்புறம் கூட இந்த உடம்பு பாப்பியகான்னு அபவதி, பாப்பியக அப்படின்னு வார்த்தை. பாப்பியன்னா இது துர்கந்தத்தோட அபவித்திரமாகி அது அப்புறம் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுன்னு எப்போ ஆகுமோ, இது வேலைக்கு ஆகாது இனிமே அப்படின்னு ஆகுமோ. பாப்பீஹா மன்யத அன்டச்சபிள், டச்சபிள் தானே. அதனால செவத்தினை தொட்டுட்டா குளிக்கணும். தொட வேண்டாம், பார்க்கறதுக்கு போனாலும் குளிக்கணும் இல்லையா? மொத்தத்தில் அபவித்திரம், துர்கந்தம் ஆகிறதோ அப்படி அதுக்கு சேர்ந்து பாப்பியா மன்னியதே. அப்போது நீங்கள் தான் வசிஷ்டா. ஏன்னா நீங்கள் இல்லாதனால இது பாப்பியம் ஆகிட்டு போயிடுச்சு, லாய்க்கு இல்லாமல் போயிடுச்சு, வேலை ஆகாமல் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். அப்போ அதுக்கு என்ன பண்ணிட்டோம்னா, அதுக்கு சொன்னார், நீங்கள் எல்லோரும் ஒரு வருஷம் லீவ் போட்டு வெளியில் போங்கோ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்படி தானே விட்டுட்டு போனோம்னா போய் பாருங்க, நீங்கள் விளங்கிக்கோ, நீ இல்லாமல் பார்ட்டி நிற்குமா? எல்லோரும் நினச்சிக்குவாங்க நான் இல்லைன்னு பார்ட்டி இருக்காது. அம்மா இருக்கும்போதெல்லாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டான், அந்த அம்மா போயிட்டான். அதுக்கப்புறம் என்னமோ இருக்கு, சிலது இருக்காது, காணாமல் போயிடும். என்ன அங்கே மனுஷன் மேலே ஆதாரப்பட்டு இருக்கு இல்லையா? சரி, அடுத்தது 8வது மந்திரத்தில் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? ஓகே சார், நாங்கள் அப்படி தான் பண்ணி அப்புறம் உங்கள்கிட்ட வருவோம் என்ன இதுன்னு பார்த்து சொல்லிட்டு ஒருத்தர் நினச்சிக்கிட்டாங்க நான் தான்
நான் போனால் இவங்களெல்லாம் ரவுட்டு. 8வது மந்திரத்தில் வாக்தோ சக்ராம சா சம்வத்சரம் புரோஷ்ய ஆகத்ய உவாச்ச கதம் அசகத மத்ருதே ஜீவிதம் இதி தேஹ ஊச்சுः யதா அகாலாः அவதந்தः வாசா பிராணந்தः பிராணேன பஷ்யந்தி சக்ஷுஷா ருணுவந்தः ஸ்ரோத்ரேண வித்வாகம்சः மனசா பிரஜாயமானாः ரேதः ச ஏவம் அஜீவிஷ்யேமேதி பிரவிவேஷः பாக். முதல்ல మనం மேலே என்ன படித்தோமோ அதே ஆர்டரில் தான் எங்கள் உபனிஷத்து சொல்கிறது. இந்த வாக்கு முதல்ல சரி நான் போகிறேன், நீங்கள் ஏதாவது பண்ணிக்குங்க, இருப்பீங்களா போவீங்களா வாழ்வீங்களோ தெரியாது. அப்படின்னு ஒரு வருஷம் பிரவாசம் உத்கோஷ்சக்ராம அப்படின்னு சொன்னால் அர்த்தம் பிரவாசம், வெளியில் போயிட்டு தீர்த்த யாத்திரை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் போய் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்துச்சு. வாக்கு கேட்டது இவங்களை கேட்டார், நான் எல்லாமே நீங்கள் எல்லோரும் நல்லா தான் வாழ்ந்தீங்களா? வாழ முடிஞ்சதா? எல்லோரும் நல்லா தான் தெம்புன்னு கும்முன்னு இருக்குங்க. எப்படி நீங்கள் எல்லோரும் அப்படி இருக்கீங்க? உங்கள் வேலையில் நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க? அசகதாக்கு கதம் அசகதான்னா நீங்கள் எப்படி சக்தி இருக்கிறவங்களா இருந்தீங்க? மத்ருதே நான் இல்லாமல் அப்படின்னு கேட்டால் அப்புறம் அது என்ன பெரிய விஷயம்? லோகத்தில் யதா அகலாக ஜீவிதம், அகலாகன்னா ஊமை, இங்கே அகலாக பேச முடியாதவன் எப்படி இந்த லோகத்தில் வாழறானோ அப்படி நாங்கள் இருந்தோம். எப்படி இருந்தோம்? கண்ணு என்னோடய வேலை நான் பண்ணிகிட்ருக்கேன், காது நான் எல்லாம் கேட்டுட்ருக்கேன், அப்புறம் மனசு சொல்லிச்சு எல்லாம் சிந்திச்சிட்ருக்கேன், நல்லா யோசிக்கிறேன், ஜனனேந்திரியம் நான் சந்தான உற்பத்தி கூட ஆயிடுத்து, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லைன்னு எல்லா அடுத்த 4 பேரும் சொல்லிட்டாங்க. எங்கள் வேலை நாங்கள் பண்ணிக்கிட்டே அழகாக வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே வாக்கு இங்கே வைக்கப்பட்டு திரும்பி சரி அப்படின்னு இவங்களை கூட சேர்ந்துச்சு. திரும்பி இவங்க குரூப்பில் சேர்ந்துச்சு. இதே மாதிரி இப்போ கண்களும் போய் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்தது. அப்போ கேட்டுச்சு இதே போல் கேட்டால், லோகத்தில் நீங்கள் எல்லோரும் எப்படி வேலை பண்ணிட்டீங்க அதெல்லாம் இதே மாதிரி கேட்டுச்சு. சேர்த்துருந்தோம். அப்போ என்ன சொல்லிச்சுன்னா, இங்கே 9வது மந்திரம் படிக்கணும். பிரதாரண்யகோபனிஷத்து மொத்தம் படிக்கிறோம் நம்ம. 9 சக்ஷுஹு உச்சக்ராமஹ சக்ஷுர்ஹோஷ்சக்ராமா தத் சம்வத்சரம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு எல்லாத்திலும். புரோஷ்ய அப்படின்னு அர்த்தம், அதான் பிரவாசம் போகிறதை விட்டுட்டு, உச்சக்ராமன்னு விட்டுட்டு, போஷ்யன்னா போய் ஆகத்ய ஹோவாச்ச கதம் அசகதாம் மத்ருதே ஜீவிதும் இதி தேஹோச்சுः யதா அந்தாः அபஷ்யன் தச்சக்ஷுஷா பிராணந்தः பிராணேன வதந்தः வாசா பிராணேன வதந்தः
பிராணேன வதந்தோ வாச்சா ஸ்ருண்வந்தः ஸ்ரோத்ரேண வித்வாகம்சோ மனசா பிரஜாயமானா ரேதசः ஏவம் அஜீவிஷ்யேமேதி பிரவிவேஷः சக்ஷுः. கண்கள் இல்லாதவனு எப்படி அந்தாக, ஒரு கண்ணில்லாதவனும் காதுனால் கேட்டுக்கிறான், வாயால் பேசுகிறான், மனசால் அவனு சிந்திக்கிறான், அவனுக்கு தோணுறது சொல்லுவான், அப்புறம் பிராணம் உள்ளே போய் வருது, மூச்சு வாங்குறான், எடுத்துக்கணும். அவனுக்கு குழந்தைகளும் இருக்கிறாங்க. கண் இல்லைன்னு என்னாச்சு இப்போது? அதனால் எல்லாம் நாங்கள் நல்லதாக இருக்கோம். வாய் மூடிட்டு வந்து எங்கள் கூட சேரு. அது எல்லோரும் திரும்பி சக்ஷு கூட வந்து இவங்களை கூட சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த டர்ன் வந்து 10வது மந்திரத்தில் இப்போ காது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரோத்ரகம் ஹோஷக்ராமா தத் சம்வத்சரம் புரோஷ்ய ஆகத்ய உவாச்ச கதம் அசகத மத்ருதே ஜீவிதும் இதி தேஹோச்சுஹ யதா பதிராக அஸ்ருண்வந்தः. எப்படி காது செவிடு இருக்கிறவன் டெஃப் பர்சன் எப்படி இருக்கிறானோ அந்த மாதிரி கேட்காம இருக்கானோ அப்படி. ஆனால் ஸ்ரோத்ரேன, ஆனால் பிராணந்தः பிராணேன, பிராணம் இருக்க பிராணம் எடுத்துகிட்டு இருக்கா. பிராணேன அப்புறம் வதந்தோ வாச்ச பஷ்யந்தி சக்ஷுஷா வித்வாகம்சோ இங்கே வித்வாகம்சோ மனசான்னா மனசு இருக்கனால அவனும் புத்தி வேலை பண்ணுறது தெரியுது அவனுக்கு. வித்வாம்சான்னு இங்கே இதை பண்டிட்டு அப்புறம் அப்படின்னு நினச்சக்கூடாது. பிரஜாயமானாக ரேதக ச ஏவம் அஜீவிஷ்யமேதி. நாங்கள் எல்லோரும் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அதனால் ஸ்ரோத்திரம் பிரவிவேஷா, திரும்பி அதையும் கம்மனு உட்காந்துச்சு. அடுத்ததாக 11 மனசு நான் போயிட்டு வரேனே. மனோஹோஷ்சக்ராமா தத் சம்வத்சரம் புரோஷ்ய ஆகத்ய உவாச்ச கதம் அசகதா மத்ருதே ஜீவிதும் இதி தேஹோச்சுஹ யதா முக்தாः அவித்வாம்சः மனசா பிராணந்தः பிராணேன வதந்தோ வாச்சா பஷ்யந்தி அச்சக்ஷுஷா ஸ்ருண்வந்தः ஸ்ரோத்ரேண பிரஜாயமான ரேதः ச ஏவம் அஜீவிஷ்யமேதி பிரவிவேஷः மனஹ. மனசும் போய் ஒரு வருஷம் வந்து அப்புறம் எல்லாரும் கேட்டுச்சு. கேட்டால் அவங்க எல்லோரும் சொன்னாங்க முக்தாக. முக்தாகன்னா மென்டலி ரிட்டார்டடு, மூளை வேலை பண்ணல, மூளை வளரல, அப்படி மக்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ மூளை வளராதனால, மென்டல் ரிட்டார்டட் இருக்கிறதுனால மிச்சம் எல்லாம் வேலை பண்ணுறது. கண்ணுனால் பார்க்குறான், காதுனால் கேட்டுக்கிறான், வாயால் சாப்பிட்றான், பேசுகிறான், அவனுக்கு குழந்தைகள் பிறக்கும். ஸோ இப்படி எல்லாமே நல்லபடியாக தான் நடந்துகிட்ருக்கேன். ஈவன் ஹீ இஸ் நாட் ஏ வெரி மென்டல்லி ஃபுல்லி டெவலப்டு ஆகலைன்னா கூட அவங்கள முக்தாக அனி கூப்பிடப்பட்டது. அப்போது மனசு வந்து அதை கூட கிளைம் பண்ண முடியல, நான் தான் வசிஷ்டன். சரி, ஓகே, மை டர்ன் இஸ் ஓவர். சரியா? நீங்கள் எல்லோரும் நான் என்ன பிரம்மா சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ் என்ன சொன்னார், நீங்கள் யாராவது ஒருத்தரும் இல்லைன்னா இதெல்லாம் நாசனம் ஆகிறதுன்னா ஓகே, பட் எவ்ரி திங் இஸ் இன்டாக்ட், பாடி அப்படி இருக்கேன். ஸோ அடுத்ததாக இந்த ஜனனேந்திரியம் ரேதக 12வது மந்திரம். ரேதோஹோஷ்சக்ராமா தத் சம்வத்சரம் புரோக்ஷ்ய ஆகத்ய உவாச்ச கதம் அசகத மத்ருதே ஜீவிதும் இதி தே ஹோச்சுஹ யதா க்ளீபாः அப்ரஜாயமானாः ரேதசா பிராணந்தः பிராணேன வதந்தः வாச்சா பஷ்யந்தி அச்சக்ஷுஷாः ஸ்ருண்வந்தः ஸ்ரோத்ரேண வித்வாகம்சः மனசைவ ஏவம் அஜீவிஷ்யமேதி பிரவிவேஷः ரேதः. ரேதஸ் இப்படி போய் ஜனனேந்திரியம் வந்து அப்புறம் கேட்டால் எப்படியெல்லாம் வாழ்ந்தீங்க நீங்கள் அப்படின்னா, கதம்
அவங்க சொன்னாங்க யதா க்ளீபாக, க்ளீபாகன்னா இம்பார்ட்டண்ட், அவங்களுக்கு புருஷ பீஜமோ ஸ்திரீ பீஜமோ செக்ரேட்டே ஆகிறதில்ல. இருக்குல்ல லோக்கலில் எத்தனையோ குழந்தைங்களே பிறக்கிறதில்ல. என்னாச்சு, வாழ்க்கை போயிடுச்சா என்ன? நல்லதாக இருக்காங்க. நல்லது, குழந்தைங்கள போங்க. பாசிபிலிட்டி இருந்தால் கூட வேண்டாம்னு நினச்சிக்கிறாங்க, பிரயத்தனம் பண்ணுறாங்க, வர மாட்டேங்குது இதெல்லாம். சப்போஸு சன்னியாசி விஷயத்தில் சொன்னால் பிரம்மச்சரியம் தானே, எங்கே இருக்கு சன்னியாசி? அதனால் எல்லோரும் நல்லதாக இருக்கிறோம். இந்த லீபாக அப்பிரஜாயம், பிரஜனை உற்பத்தி செய்ய முடியாத அந்த இம்பார்ட்டண்ட் பீப்புள் இருந்தால் அவங்க எப்படி இருக்காங்க. ஆனால் பிராணம் இருக்குது, மனசு இருக்குது, கண் இருக்கு, காது இருக்கு, வாய் இருக்கு, எல்லாம் நடந்துச்சு. அதனால் நோ ப்ராப்ளம். மனசும் ரேதஸும் இவங்க கூட சேர்ந்தாச்சு. இப்படி கடைசியாக பிராணத்துடைய டர்னு. சரி, நீங்கள் எல்லோரும் போயிட்டு வந்தாச்சு இல்லை? சாரி, நான் எதுக்கு அவசரம் பண்ணவன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன்னு. அப்புறம் பிராணம். அதஹ பிராணஹ உத்கர்மிஷ்யன் யதா சுஹயः சைந்தவः ஷட்விசங்கூன் சம்ருஹ இதேவகம் வை ஏவ இமான் பிராணான் சம்வவர்ஹ தே ஹோஜுः மா பகவ உத்க்ரமீன் நாவை சிக்ஷாமஹ த்வத்ருதே ஜீவிதும் இதி தஸ்ய மே பலிம் குருத இதி தத இதி. இங்கேருந்து கதை மாறி போச்சு, வார்த்தைகள் மாறி போச்சு. எப்போ பிராணத்துடைய டர்ன் வந்ததோ, பிராணம் சரி நானும் கிளம்புறேன். ஓகே, மேலே அங்கே யூஸ் பண்ண அந்த புரோஷ்யனது கிடையாது இங்கே. ஓகே, நினச்சா சரி பிராணத்துக்கு கொஞ்சம் பேகேஜ் லகேஜ் ஜாஸ்தி, 5 பிராணங்கள் இருக்குல்ல, வேலை எல்லாருன்னே கூப்பிடணும், எல்லாத்துக்கும் தலை சீவணும், எல்லாம் பண்ணிவிட்டு வாங்க எல்லாம் ரெடியாக போகலாமா, உபப்பிராணங்கள் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி எல்லாத்தையும் கிளம்பட்டுமா அனு சொல்லி போகிறேன் அனு சொன்ன உடனே ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? இங்கே உபனிஷத்து ஒரு சின்ன கதை சொல்கிறது. எப்படின்னா, ஒரு குதிரை, என்ன குதிரை என்ன சைந்தவ தேசம் சிந்து தேசத்தின் மேபி அந்த காலத்தில் அந்த சிந்து தேசத்தை சேர்ந்த குதிரைகள்னா மேபி ஸ்பெஷலாக இருக்குமோ என்னமோ. சைந்தவம் இல்லை, சைந்தவம்னா சிந்துவன்னா சமுத்திரம், சமுத்திரத்திலிருந்து உருவான குதிரைன்னா நம்ம உச்சைஸ்ரவசாக இருக்கணும். அப்படிப்பட்டன்னா ரொம்ப பலமான சைந்தவம். அதில் கட்டுப்பட்டு வைக்கிறதுக்காக 4 காலுக்கு 4 கயிறு கட்டி 4 பக்கமும் 4 இரும்பு உடனே பெக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும், குச்சி வச்சு பூமியில் அடித்து கட்டியாக 4 பக்கம் அப்படி கட்டி வச்சுட்டாங்க. நெக்கு கூட சேர்த்து ஒன்று கட்டி வச்சு. அந்த குதிரை ஆனால் அதுக்கு பிடிக்கல இப்படியெல்லாம் கட்டி போடுறதெல்லாம். அது நினச்சி ஒரு குதிச்சாச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த 5ம் சேர்ந்து இழுத்துக்கிட்டு ஓடி போகும். அப்படி தான் இந்த குதிரை, பிராணமனே குதிரை சைந்தவம், இது அப்படி நான் போகிறேன்னு சொன்னால் எல்லாமே இழுத்து போயிடுச்சு. அதுபோலன்னு சொல்லி உதாரணம் கொடுக்குறது உபனிஷத்து. இங்கே
எதிலோ இது எல்லாமே நட்டிருக்கு 5 பெக்கு பூமிக்குள்ள. இங்கே பூமி என்ன சரீரத்துக்குள்ள. ஸோ சரீரத்தில் நட்டி வச்ச அந்த கயிறு இரும்பு கம்மி குதிரைன்னு கட்டி அந்த குதிரை ஒரு பலமானது. அப்படி அந்த போல் பிராணம் கிளம்பணும்னு சொன்ன உடனே எல்லாம் இழுக்கப்பட்டது. இழுக்கப்பட்ட உடனே அந்த போகாதே போகாது, நீங்கள் போனால் நாங்கள் எல்லாரும் போயிடுவோம். அதனால் எங்களுக்காக கொஞ்ச நாள் இருங்கோ, இங்கே இருங்கோ, நீங்கள் போக வேண்டாம், இருங்கோ. அப்போ ஒன்று என்ன சொல்லிச்சுன்னா, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கணும், நீங்கள் பேத்தி பேரன் கல்யாணம் கூட பார்க்கணும். சொல்கிறது அப்படி தானே கண்ணு, இரு வா, இன்னும் கொஞ்சம் ருசி ஏதாவது சாப்பிடணும், பேச, நான் இன்னும் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னது போல் இங்கே எல்லாமே வி ஆர் இன்ட்ரெஸ்டட் டு என்ஜாய் சம் மோர் டைம் சம்டைம். அதனால் இருங்க, நீங்கள் இல்லைன்னா இருக்க முடியல. அப்படின்னு அந்த எல்லாமே சொன்னதுக்கப்புறம் திருத்தே ந ஜீவித்தும் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் சரி, அப்போது இப்படி சும்மா சொன்னால் எப்படி? அப்போ நீங்கள் எல்லோரும் எனக்கு நமஸ்காரம் பண்ணுங்க, நீங்கள் எல்லோரும் எனக்கு வணங்குங்க, எனக்கு பூஜை பண்ணுங்க. பலிம் குருத்த பிராணம் சொல்கிறது இது அதே மந்திரத்தில். மே பலிம் குருத்த, பலிமன்ன இங்கே எனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுங்க. அப்புறம் சும்மா பிரார்த்திச்சா எப்படி? என்ன மீட்டிங்கு, பார்ட்டி இல்லாமல் மீட்டிங் என்ன? பார்ட்டி இருக்கணும் இல்லையா எல்லாத்துக்கும். அதனால் நான் எனக்கு ஏதாவது கொடுக்கணும், முதல்ல ப்ரே பண்ணணும் எல்லோரும். இப்படி பிராணம் அவங்களுக்கு எல்லாத்துக்கிட்ட கேட்டுச்சு. கேட்டால் குருத்த இத்தி அப்படியே பண்ணுறோம், தத இத்தி அதே அப்படியே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கடைசி மந்திரம் இந்த பிராமணத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்கு, ஒன்றும் இல்லை. பிராணம் என்ன கேட்குறது, அவங்க என்ன பண்ணாங்க அந்த விஷயமெல்லாம் சொல்லிவிட்டு பிராணசம்வாத பிராமணம் முடியும். அது இப்போ 14வது மந்திரம் நான் படிக்கணும். சாஹ வாக் உவாச்ச யத்வா அஹம் வசிஷ்ட அஸ்மி त्वं तद्वसिष्ठः असीति, यद्वा अहं प्रतिष्ठा अस्मि त्वं तत्प्रतिष्ठोऽसि इति, चक्षुर्द्वा अहं सम्पस्मि त्वं तत्सम्पदसीति, श्रोत्रं यद्वा अहम् आयतनमस्मि त्वं तदायतनमसीति, मनो यद्वा अहं प्रजातिरस्मि त्वं तत्प्रजातिरसीति, रेतः रेतस्तस्यो मे किमन्न तस्यो मे किमन् அங்கே வரைக்கும் நிறுத்துறே. அப்போது என்னை பிரார்த்திக்கணும், நீங்கள் என்னை பூஜிக்கணும், என்னை பாராட்டணும். அப்படியெல்லாம் சிரேஷ்டனான எனக்கு, இப்போ நான் தானே சிரேஷ்டன், வசிஷ்டன் சிரேஷ்டன் நான் தானே. ஆனால் பிராணம் ஆல்ரெடி பிராணம் எனக்கு சிரேஷ்டத்துவம் குணம் இருக்குனால சிரேஷ்டனான எனக்கு நீங்கள் எல்லோரும் பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணி எனக்கு உபகாரங்கள் கிஃப்ட் எல்லாம் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம், அப்படின்னா யூ ஆஃபர் சம்திங் டு மீ, உபகாரங்கள். அப்போ அது எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கினதுக்கப்புறம் இப்போ படித்த இந்த கொஞ்சத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, த பெஸ்ட் ப்ரேயர்ன்னா என்ன பண்ணுறது? அப்போ வாக்கு சொல்கிறது, எனக்கு எது இப்போ ஞாபகம் வச்சுக்கணும், எனக்கு எந்த வசிஷ்ட குணம் இருக்கின்றனதோ அந்த வசிஷ்ட குணம் எனக்கு சேர்ந்தது கிடையாது. ஐ ஆம் கிவிங் டு யூ. ஏன்னா நீ இல்லைன்னா நானும் இல்லை, அப்புறம் எனக்கு எங்கே வசிஷ்ட குணம் இருக்கு? तद् वसिष्ठ असीति, अहम वसिष्ठ अस्मि न त्वं तद् वसिष्ठः असीति. दट वसिष्ठ गुणம் உன்னோடது தான். அதே போல்
அடுத்ததாக கண்ணு பிரதிஷ்டத்ஸ்ம குணம் என்னது இருக்கு, அது என்னோட குணம் இல்லை, அது உன்னோடதோ. அப்படி ஆஃபர் பண்ணணும் இல்லை, வேறு இதுக்கு மேலே பெஸ்ட் ஆஃபர் என்ன இருக்கு? அதுதானே, நானே இல்லை, நானே இல்லை. தத் பிரசிஷ்ட அசீதி நீ தான் பிரதி. சக்ஷு சொல்லிச்சு அகம் சம்பத், என்னோட சம்பத் குணம் என்னோடது இல்லை, என்னோடது கிடையாது, அது உன்னோடது தான். அதே போல தான் மனசும் அதோடைய சம்பத் ஆயத்தனம் குணம் என்னோடது இல்லை, அதையும் உன்னோடது தான் எடுத்துக்கோ. அப்படி ஆஃபரிங் எல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் ரேத்தஸ் கூட அந்த பிரஜாயித்துவ குணம் என்னோடது இல்லை, அதெல்லாம் உன்னோடு தான் அப்படின்னு ப்ரே பண்ண எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. யூ டேக் ஆல் அவர் குணாஸ். இப்போ பித்திராய்ச்சப்பு பிராணத்துக்கு இவங்க கொடுத்த 5, பிராணத்துக்கு இருக்கிற 2, மொத்தம் 7 குணங்கள். அதனால தான் சப்த விசிஷ்ட குண சம்பன்ன பிராணரூப ஹிரண்ய கர்ப்ப உபாசனா. இப்போதான் பிராணம் சொல்லுது இங்கே. அதான் சும்மா ப்ரே பண்ணி நமஸ்காரம் பண்ணி போயிட்டு வரேன்னு ஏதோ சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் எனக்கு சாப்பாட்டுக்கு என்னது, மே மே கிம் அன்னம் கிம் வாசः இதி எதிதம் கிஞ்ச ஆஸ்வப்ய ஆக்ருமிப்ய ஆகீட்டக பதங்கேபிய தத்தேதத் அன்னமாபஹ வாச இதி நஹவா अस्यान् अन्नं जग्धं भवति न अन्नं प्रतिगृहीतं य एवमेतद् अनस्यान्नं वेद तद्विद्वागसं श्रोत्रित्या अशिष्यन्त आचमन्त्य अशित्वा आचमन्त्येतमेव तदन्नं तद् அனமனக்னம் குருவந்தः மன்யந்தே. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போது எனக்கு அன்னம் என்ன, கிம் அன்னம், வாட் இஸ் மை உபகாரம், பலகாரம், போஜனம், கிம் அன்னம். அப்புறம் எனக்கு என்ன வஸ்திரம், எனக்கு வஸ்திரம் சாப்பாட்டு கொடுங்கோ இதி அப்படின்னு கேட்டிருக்க பிராணம். கேட்டதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணாங்க சொல்கிறாங்க, எது இதம் கிஞ்ச. இப்படி கேட்குறீங்களா பிராணம்? அசல் சொல்கிறதுக்கு இங்கே என்னென்ன பிராணிகள் இருக்கோ, கிஞ்ச நாய், புழு, இன்செக்ட்ஸு, அதான் ஆஸ்வபியான்னா நாய்கள், அப்புறம் குருமிபியான்னா ஸ்மால் ஸ்மால் இன்செக்ட்ஸு, கீட்டக கொஞ்சம் பெரிய பூச்சி, அப்புறம் பதங்க பறவைகள், இத்தனை வகையான ஜீவராசிகள் எல்லாம் என்னென்ன சாப்பிட்றதோ அதெல்லாம் உனக்கு அன்னம் தானே. அதனால் என்ன சொல்கிறோம், பசி யாருக்கு, உடம்புக்கு இல்லை, வயிறுக்கு இல்லை, பிராணத்துக்கு. பிராணத்துக்கு. அதனால்தான் ஓம் பிராணாய ஸ்வஹா, ஓம் அபானாய ஸ்வஹா, ஓம் வியானாய ஸ்வஹா, ஓம் உதானாய ஸ்வஹா, சமான ஸ்வஹா, பிரம்மணே ஸ்வஹா, இதெல்லாம் சொல்கிறது பிராணத்துக்கு. அதனால் சொல்கிறாங்க அதெல்லாம் உனக்கு சாப்பாட்டு தானே நிஜமாக சொல்ல வந்த. அதுக்கப்புறம் அதெல்லாம் என்னென்ன குடிக்கிறதோ அதெல்லாம் ஆபக ஜலம் உனக்கு. அந்த ஜலந்த வஸ்திரம், அதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. ஜலந்த என்ன வஸ்திரம் வேணும்னு எனக்கு கேட்டுச்சில்ல, எனக்கு வஸ்திரம், அந்த வஸ்திரம்தான் அந்த ஜலம். ஓகே, நார்த் இந்தியாவில் போன ஏதாவது கேட்கணும், ஜலப்பான் ஹோகே, ஜல அண்ட் பான். அது என்ன பான் என்ன ஜலம் தான், பான் சாப்பிட்றதுன்னு ஏதோ அர்த்தமாக இருக்குது. ஜலப்பான் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு இருக்க லிக்விட் ரெண்டும் இருக்க அந்த வஸ்திரம் அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எங்களுக்கு சேர்ந்ததுக்கு அது இத்தி நகவா அஸ்மான் அன்னம் ஜக்தம் பவதி. இப்போ அது சொல்லி அப்போது அன்னம் சாப்பிடும்போதோ இங்கே முக்கியமாக
மனிதனுக்காக சொல்லப்படுறது. வித்வாம்சக, வித்வாம்சன்னா தர்மம் சாஸ்திரம் பண்பாடு இருக்கிற மனுஷன் சாப்பிடும்போது ஆச்சமனம் பண்ணணும். ஆச்சமனுடைய முக்கியத்துவம் எங்கே இருக்குன்னு பிருஹதாரண்யக உபனிஷத்தில் அந்த ஆச்சமனம் అనేది சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடும்போது ஒரு வஸ்திரம் கொடுத்தது போல். இது எப்படி வஸ்திரம் கொடுத்தது போல் ஆகும் அப்படின்னா சங்கராச்சாரியர் எழுதுறாரு, இது உபாசனால் தியானம் பாவனை அப்படி இருக்கணும். நான் பிராணத்துக்கு வஸ்திரம் கொடுக்குறேன்னு பாவிக்கணும். இது மாதிரி சாப்பிட்றதுக்கு அப்புறம் திரும்பி சின்ன ஆச்சமனம் பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க, சும்மா அப்படி. அது என்னென்னா அது இன்னொரு வஸ்திரம். மேபி வந்தப்போ முதல்ல ஒரு தோத்தி கொடுத்து வஸ்திரம் கொடுத்தது போல், கடைசியில் போகும்போது கை தொடச்சிக்கிட்டு இங்கே போட்டுக்கிட்டு தான் இன்னொரு அங்கவஸ்திரம் கொடுத்தது போல் பாவிச்சு பிராணத்துக்கு அந்த வஸ்திரம் கொடுக்குற மாதிரி அது ஒரு ஆஸ்பெக்ட். ஆக்சுவலாக அது ஒரு கவச்சம் ஏற்படுத்துறது, சாப்பாடுன்னு சுத்தப்படுத்துறது அப்படின்னு கூட பாவிச்சுக்கணும். அப்புறம் இது ஒரு ஆஸ்பெக்ட். இங்கே சங்கரர் அசல் இந்த கதை என்ன, இது இப்படி நடக்குமா நிஜமா அப்படின்னு விசாரணை பண்ணுறாரு. இந்த கதை ஜஸ்ட் ஃபார் அர்த்தவாதம்தான். என்ன நினச்சி பாருங்க, இந்திரியமாவது எந்த இந்திரியமாவது சரீரத்தினை விட்டு போய் அப்படின்னா பிராணத்தினுடைய இங்கே விட்டுட்டு போய் ஒரு வருஷம் அது எப்படி அசல் நிற்கும்? பிராணம் போய் தனியாக எங்கே நிற்கும்? அதுக்கு அஸ்தித்வமே கிடையாது. இட் கேனாட் எக்ஸிஸ்ட் அட் ஆல். அப்போ ஏன் கதையில் சொல்லப்படுது? கதைக்காக. ஸோ இட் இஸ் ஓன்லி அர்த்தவாத டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் த உபாசகன். அது அப்படி போக முடியாது, இருந்தது புரிய வைக்கிறது கதை ரூபத்தில் இப்படி போயிட்டு வான்னு சொல்கிறது. கதை இட் இஸ் நாட் லிட்டரலி ஹேப்பன் இட் லைக் தட் நினச்சிக்கூடாதுன்னு கிளியராக சொல்கிறார். இது அர்த்தவாதம். சரி, இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் முக்கியத்துவம் ஆஃப் அதனால் ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியில் வந்த பர்சன் பூனல் போட்டு இருந்துச்சுன்னா 3 வர்ணங்களும் லேடிஸே பண்ணக்கூடாது, பண்ணுவாங்களா அது எனக்கு தெரியாது. அது எங்கே அந்த டிஸ்கஷன் வேண்டாம். பண்ணுறதுன்னா பண்ணலாம், தைரியம், ஒன்றும் நஷ்டம் கிடையாது, பாவனை தானே. அதனால் மேபி லேடிஸ்க்கு எக்ஸாமிஷன் ஹஸ்பண்ட் பண்ணால் போதும்னு வச்சுட்டாங்களே என்னமோ சுத்தத்துக்காக. ஸோ பியூரிஃபைங் த பாவனை. சுற்றி இருக்கிற ஏதாவது அன்வான்ட் அப்புறம் நெகட்டிவ் திங்ஸ், யாராவது குக் பண்ணுறாங்க என்னென்னமோ ஆகிறது, எதோ படலாம் உளுந்துச்சு, அது எல்லாமே நல்லிஃபை ஆகிறதுக்காக ஒரு பாவனத்தோட சுத்திப்படுத்துறது என்னது. இப்போ கடைசியில் இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிராண உபாசனை செய்கிற உபாசனைக்கு ஏற்படுற பலம் என்னன்னு சொல்லும்போது இப்போ இந்த ஆச்சமனம் ஹைலைட் செய்யப்படுறது. பொதுவாக பிராமணனுக்கு இல்லை இந்த மாதிரி உபாசனை அப்படி ரிலீஜியஸ் பர்சனுக்கு சிலது சாப்பிடக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா. தாமசிக ஆகாரம் ராஜசிக ஆகாரம் எடுத்துக்கூடாது. ஜஸ்ட் டு சே பொதுவாக அதுக்கு வெரி கிளியர்லி சாஸ்திரா சேஸ் garlic, onion, all these things are comes under the either தாமசிக் or ராஜசிக் ஃபுட்டு. ஆர் அதேபோல் சிலது மதுபானம், லிக்கர் ஆகட்டும், வேறு ஏதாவது ஆகட்டும், அதெல்லாமே கூட ப்ரொஹிபிட்டட். இப்போ இங்கே பலம் என்னன்னு சொல்லும் போது இங்கே ஒருவேளை அப்படி ப்ரொஹிபிட்டடாக இருக்கிற சாப்பிடக்கூடாதது இவனுக்கு சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஒருவேளை சாப்பிட்டா கூட இவன் இந்த பிராணோபாசனை பண்ணிகிட்ருக்கிறான். இந்த ஆச்சமனம் பண்ணி இப்படி செய்கிறதுனால ஆச்சமனத்துக்கே இவனுக்கு அதோடைய பேட் எஃபெக்ட், நெகட்டிவ் எஃபெக்ட் இவனுக்கு ஒட்டுக்காதுன்னு பலம். சரியா? ஆனால் அது மட்டும் இல்லை, யாதிருச்சிகமாக வந்தது அவனுக்கு வேறு இல்லை, அது வேறு இல்லை, அது சாப்பிட்டு தான் இப்போ உயிர் காப்பாற்றக்கணும் அந்த மாதிரி வந்த சின்ன சாப்பிட்டான். ஒருவேளை அவனு வேணுமனி சாப்பிட்டா கூட அப்படி அவனுக்கு
இந்த உபாசகனாக இருக்கிறனால, இந்த ஆச்சமனம் பண்ணனால இவனுக்கு பேட் எஃபெக்ட் வராதா అని సందేహం வரக்கூடாது. சங்கரன் என்ன சொல்கிறாருன்னு, இது கூட ஒரு டைப் ஆஃப் அர்த்தவாதம் தான். ஏன்னா இப்போ அப்படி சொன்னால் பிராண உபாசகனாக இருந்தால் அவன் எதேச்சையாக சாப்பிடலாமன்னு இங்கே சொல்லப்படுறது. எதேச்சையான்னு அவனுக்கு எது இஷ்டமோ அது சாப்பிடலாமன்னு. யாதிருச்சிகமாக வர்றது வேறு, எதேச்சையாக சாப்பிட்றது வேறு. பிகாஸ் உபனிஷத் சாஸ்திரம் கிவன் த லைசன்ஸ். அப்படி எப்யூஸ் பண்ணி இப்போவே எப்யூஸ் பண்ணி இவனு ஆகார விஷயத்தில் அப்படி இருக்கும்போது சாஸ்திரம் இப்படிப்பட்ட லூப் ஹோல் கொடுத்துட்டு அப்படின்னா இவனு உபாசனம் பேர், ஆச்சமனம் பேர், அதனால அது ஔபோசனம்னு கூட வருது. ஆச்சமனன்னு சில இடத்துல பேர் வருது. ஆக்சுவலி இட் இஸ் கால்ட் ஔபோசனம், ஔபாசனம். அப்படி பண்ணக்கூடாது. அதுக்காக இல்லை, இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி it is also a ardhavadam only to highlight the upasana vidya stutyardham. இது அர்த்தவாதமாக ஹைலைட்டாக சொல்லப்பட்டது. அதர்வைஸ் இந்த மாதிரி சில இடங்கள் எடுத்துக்கிட்டு மக்கள் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, அப்யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம பஜகோவிந்தத்தில் யோகரதோ வா போகரதோ வா சங்கரதோ வா சங்கவிஹீனஹ யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி அப்படின்னு சொல்லப்பட்டது. ஓகே, வேறு கூட எதுவும் சொன்னார். அது இதெல்லாமே அப்புறம் தே வில் டேக் இட் ஆஸ் ஏ அட்வான்டேஜ் அண்ட் அப்யூஸ். நான் யோகா அவன் நினச்சிக்கோ நான் யோகஸ்தத்தில் இருக்கேன், சரி ஞானம் படித்தான், எல்லாம் இருக்கேன், எனக்கு எல்லாம் சமம், என்ன எல்லாம் பிரம்மன்னு சொல்லிட்டாரு குரு, அதனால் கண்டபடி சாப்பிட்றே அது கிடையாது. இதே மாதிரி பகவத்கீதையில் கூட ஸ்லோகம் ஞாபகம் வரல, எங்கே இருக்குது என்ன, அவனு எப்படி இருந்தானோ என்ன செஞ்சானோ யோகி பக்த எங்கே ஒரு இடத்துல சொல்கிறாரு, அவனுக்கு ஒன்றுமே ஆகாதன்னு போல் சொல்கிற மாதிரி இருக்கும். ஜாக்கிரதை இருக்கணும் இந்த மாதிரி சொன்ன இடத்துல எங்கேயுமே இட் இஸ் நாட் ஏ சாங்ஷனிங் த லைசன்ஸ் டு எனி கைண்ட் ஆஃப் மிஸ்பிஹேவியர் இன் எனி வே. அதனால் அது ரொம்ப ஜாக்கிரதையாக வெரி இன் ஹையர் கான்டெக்ஸ்ட் அந்த மைண்டோடு புரிஞ்சுக்கணும். நெவர் டேக் இட் ஆஸ் ஏ லைசென்ஷுவஸ் லைக் தட். அது சங்கரர் கொஞ்சம் விஸ்தரித்து எழுதுறாரு. ஸோ இப்போ இங்கே கடைசியாக சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த வித்வாம்சக ஆச்சமயந்தி அது சொல்ல இப்படி பண்ணலன்னா இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறதுன்னா, நீ ஆச்சமனம் செய்யாமல் பண்ணால் யூ ஆர் லீவிங் த பிராண நேக்கெட். இங்கே பாருங்கள், தது அனமக்னம் நக்னமன்னா நேக்கெட், அனக்னமன்னு நாட் மேக்கிங் த பிராணா டு பி ஆஸ் எ நேக்கெட். வஸ்திரமனு கேட்டிருக்குல்ல பிராணா, அதுக்கு இன்னும் ஏதாவது விளக்கங்கள் இருக்கும் உபாசனபரமாக. பட் ஆல் டுகெதர் அதனால தான் சாப்பாட்டுக்கு கொடுக்குறோம் இல்லையோ, அவங்க சாப்பிடலைன்னா கூட அட்லீஸ்ட் ஜலமாக எடுத்துக்கோங்க. ஏன் அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா இதெல்லாம் படித்து புரிஞ்சு வரல. அதுதான் சனாதன தர்மம். இது இவ்வளோ நாள் நமக்கே தெரியாது இது இங்கே இருக்க இப்படி சொல்லப்படுறதானே. கேட்டோமா இப்போதே வி சி தட் சுவாமிஜி ஆல்சோ டூயிங் எல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க, என்ன நம்ம வீட்டில் பண்ணுறாங்க, பண்ண வைக்கிறாங்க. இந்த ஆச்சமனம் ப்ராசஸ் என்ன ரிச்சுவல் இருந்தால் சரி நிறைய வாட்டி இருக்கும். சில வாட்டி கடுகிறது மாதிரி இருக்கும், சில வாட்டி குடிக்கிற மாதிரி இருக்கும், சில வாட்டி இப்படி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உபாசனையில் அது எல்லாமே இட்ஸ் எ பார்ட். அப்போ எவ்வளோ மனுஷன் பியூராக வைக்கிறதுக்கானே சாஸ்திரம் பாருங்க எப்படி ரொம்ப பக்கட் பந்தின்னு சொல்லுவாங்களே, பக்காவை வச்சுருக்கேன். அப்படி வாழ்ந்து இருக்காங்க மனிதர்கள், அந்த உபாசகர்கள், அப்புறம் ரிலீஜியஸ் பர்சன்ஸ் அப்படி. அதனால் அவங்கள நம்ம எந்த வகையிலையும் அவங்கள நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது. இப்போ கூட யாராவது நான் இங்கே எங்கேயுமே வெளியில் சாப்பிட மாட்டேன்னா இட்ஸ் பெரிய தபஸ். நீ இருப்பி அப்படி. அப்புறம் ஸ்வயம் பார்க்கும் அவங்களா
இப்போது கடந்த எப்போ ஜூன்லேயே ஜூலையில் கேம்ப் நடந்துச்சுல்ல கொஞ்சம் பேருக்கு ஆனைக்கட்டி. அங்கே ஒரு சம்ஸ்கிருத மாஸ்டர் வந்தார், சின்ன பையன்தான், டெய்லி சமைச்சிக்கிறாரு. ஆஷ்ரமில் அவ்வளோ அழகான ஃபுட்டு கொடுத்துட்ருக்காங்க. வரும்போது அவருக்கு என்ன இருக்கும் செட்டப் நான் பார்க்கல, போய் ரூமுக்கு சின்ன குக்கர் இது இருக்கும், சின்ன இந்த அது ஸ்டவ் இருந்திருக்கும். சும்மா இப்போ அது மோர் மட்டும் எடுத்துக்குவார் ஆஷ்ரம். ஆல் த டேஸ் இஸ் குக்கிங். கொஞ்சம் கிளாஸுக்கு அப்பப்போ ஏதோ லேட் ஆகும் சில வாட்டி, வந்து உட்காருவார், குக் பண்ணார். அவர் ஏன் அப்படி இன்னும் ஃபாலோ பண்ணி இருக்க முடிஞ்சது அவருன்னா, அவர் இங்கிலீஷ் படிக்கலை. இங்கிலீஷ் படித்தா கட்டி போயிடுவோம், டெஃபினட். அந்த அளவுக்கு ஹீ இஸ் ப்ராட் அப் லைக் தட். ரொம்ப இன்னோசென்ட், ரொம்ப சாஃப்ட். பட் கம்ப்யூட்டர் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டார், பண்ணுவார் நிறையா, அதெல்லாம் தெரியும். பட் என்ன இங்கிலீஷ் படிக்க படிக்க மனுஷனோட கல்ச்சரு வரிஷ்டாகி போயிடும். அவன் சின்ன வயசுலேருந்து எந்த குருகுலத்தில் எந்த சம்ஸ்கிருதம் பண்ணிட்டு எங்கே படித்தானோ, சின்ன வயசுலேருந்து படித்தது. அதனால் அனர்கடமாக ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட் அண்டு பெரிய பெரிய சம்ஸ்கிருத அதில் எல்லாம் முடிச்சிட்டார், பட்டம் அதெல்லாம் இதை முடிச்சிட்டார். பட் இட்ஸ் வெரி யங், ஸ்மால், 25, 26 உள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். ஸ்வயம் பாக்கம், தட் இஸ் ஏ வெரி பிக் தபஸ். ரமணருடைய ஒரு பக்த ஒரு அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த அம்மா அவங்க ஃபேமிலி சின்ன வயசுலேருந்தே பெரிய வரைக்கும் கனெக்ட் இருக்கிற ஃபேமிலி, சென்னை எங்கோ. அப்புறம் எப்படியோ இந்த அம்மா ரமணர் திருவண்ணாமலை, வெரி யங்கு. அப்படின்னா என்ன ஒரு 20s 80s 24 அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கல. அப்படி அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிட்டான். அங்கே சில வருடங்கள் ஆயிடுத்து. அவங்க வீட்டில் எல்லோரும் போய் பெரியவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு நாள் அந்த அம்மா கூட திரும்பி எதுவும் பார்க்குறதுக்கு போனால் அவங்க இருக்கும்போதே, பெரியவர் கொஞ்சம் சொல்லுங்க, இப்படி இந்த வயசில் பொண்ணு இப்படியெல்லாம் போய் அப்படியெல்லாம் இருக்கலாமா, அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்டால் பெரியவர் அந்த அம்மா கிட்டே, என்ன ஏகாந்த வாசமா? ஆமாம். வேதாந்த சிரவணமா? ஆமாம். ஸ்வயம் பாக்கமா? ஆமாம். ஓ, அப்படியே இருந்துக்கோ போன்னார். அப்படியே இருந்துக்கோ போன்னார் அந்த அம்மா. அப்புறம் ஜீவன் முக்தாயிட்டான். பார்க்குறதுக்கு யாருக்கு தெரியாது, பேருக்கு ஞாபகம் வர மாட்டேன்னு, கமலா ஏதோ. இப்போ ரீசெண்டாக ரமணருடைய சமாதி சுற்றி அந்த ஜெயந்தி டைமில் பிரதட்சணம் பண்ணும்போது அடிக்கடிக்கு வருவான். அப்புறம் அங்கேயே இருக்க முடியல, போவான், கல்யாணமாக பிரதட்சணம் பண்ணிவிட்டு உயிர் விட்டுட்டாங்க. அப்படியே பீஸ்ஃபுல்லாக, அவ்வளோ ஹார்ட் அண்ட் டிவோட்டி. அந்த அம்மாவும் நிறைய எழுதியிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன். ஏன்னா டைரெக்டாக நிறைய வருஷம் ரமண பகவான் கிட்ட சன்னிதியில் போய் உட்காருது, நாள் ராத்திரி பகல் இப்படி எல்லாம் நடந்து போன வருஷம். அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் வந்துச்சு, அதில் புஸ்தக ரூபம்ல, மவுண்டன் பாத்தில் எல்லாம். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, காஞ்சி பெரியவரே சாங்ஷன் பண்ணார், நீ பொண்ணும் நீ அப்படி இப்படின்னு. ஏன்னா அந்த ஜீவனுக்கு அந்தளவுக்கு தீவிர முமுட்சத்துவம் இருக்கும்போது இங்கே ட்ரெடிஷனு பொண்ணுன்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டா எப்படி யார் பண்ண முடியும்? தனியாக சமைச்சுக்கிறான், தனியாக எங்கோ ஒரு இடத்துல இருக்கிறான். அங்கே போய் வேதாந்தம் சொல்கிற இந்த காவிய கண்ட கணபன் முனியோ யாரும் இருக்காங்க, அவங்கக்கிட்ட எல்லாம் அதெல்லாம் கேட்குறான், தமிழ் ஸ்பீச்லாம் கேட்குறான். பகவான் பெஸ்ட்டாக கேட்பான், இல்லைன்னா பகவான்கிட்ட உட்காருவான். இதுக்கு மேலே என்ன சாதனை, என்ன நடக்கும் ஒரு மனுஷன்? ஷீ இஸ் வெரி டிஸ்டர்ப்டு. யாருக்கும் தெரியாது, ஒன்லி அடியாடுக்கு நடுலோ தான் தெரியும். ரொம்ப வயசு வரைக்கும் இருந்தான். ஜீவன் முக்த அப்படி எத்தனோ பேர் இன்னும் பக்குவத்தை அவங்க எல்லோரும் யோக வாசிஷ்டம் இப்படி எல்லாம் பிரௌட கிரந்தங்கள் எல்லாம் படித்தாங்க. அப்புறம் சும்மா மட்டும் இல்லை, என்ன
பகவானே டீச் பண்ணியிருக்கான் சிலதெல்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு. அது திருவாசகம் மூலமாவா, மந்திரம் மூலமாவா, அது சிவபுராணம் மூலமாக எப்படியோ பேசுவார், இதையும் பேசுவார். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு அவரே இது எழுதினாருன்னா அப்புறம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரன்னு அடியார்களை வந்து நோண்டி அது என்ன சொல்லுங்க, தட்சிணாமூர்த்தியோடைய ரூபன் அது இதுன்னு பேசிட்டே ராத்திரி 2 மணி 3 மணி ஆகும் பேசிட்டே இருப்பார் பார்க்க. அப்படி கடிச்சது அவங்களுக்கு எல்லாருக்கும். இந்த மாதிரி நம்ம மாதிரி சிஸ்டமேட்டிக் அப்படி படிக்கலைன்னா கூட சொல்கிறேன், அங்கே எல்லாரும் இருக்காங்க. நம்ம தான் டைம் இருந்துச்சு அந்த காலத்தில். பெரிய பெரிய பண்டிதர் வித்வாம்சர்கள் எல்லா சாஸ்திரம் படித்து உபனிஷத்துன்னு இதெல்லாம் படித்தவங்களும் இருந்தாங்க. அப்படி வந்தவங்கள தான் இந்த காவிய கண்ட கணபதி முனி. அஃப்கோர்ஸ் முருகனார் பற்றி சொல்லவே வேண்டாம். அவர் இஸ் டிஃபரெண்ட். தமிழ் விஷயத்தில் அவர் என்னதுன்னு கணக்கு பண்ணாத அளவுக்கு இருக்கு பாடல்கள் தமிழ். பகவான் அவர்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டு தான் தமிழெல்லாம் படிச்சுக்குவார், கரெக்ட் பண்ணிக்குவார். இவருக்கு இருக்க பேசிக்க நிறையவே. அது ஒரு மகா வைபவம். சரி, எங்கே போயிட்டோம்? நாளை கிளாஸ் விஷயங்களுக்கு போயிட்டோம். இப்போதான சத்தர்ஷனம் முதலாயிடுச்சு. சரி, எனிஹவ் என்ன அடுத்த அத்தியாயத்துக்கு போக விரும்பலை, அதனால டைம் ஆயிடுச்சு. இந்த விதத்தில் பிரதம பிராமணம் 6வது அத்தியாயத்தில் பிராணசம்வாத பிராமணம் 7 குணங்கள் பிராணத்துக்கு இருக்கனது தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு குணம் பற்றி சொல்லும்போது அதில் நமக்கு சில சைட் பாயிண்ட்ஸ் நிறைய பார்த்தோம். ஆத்தியாத்மிக சாதகர்கள் எல்லாருக்கும் உபயோகப்படுறது போல தான் நம்ம பேசியிருக்கோம். சட்டில் திங்கிங் வரணும்னா உபாசனைக்கு என்ன சொல்கிறோம் மெயினாக? சித்த ஏகாகிராத்தியம், ஏகாகிரத்துக்காக தானே உபாசனை. அது ஏகப்பட்ட உபாசனைகள் இருக்கு. அந்த மாதிரி நான் சிஸ்டமேட்டிக் எந்த உபாசனை பண்ணலனேது இப்போ இந்த நிலையில் இவ்வளோ சாஸ்திரம் படித்ததுக்கப்புறம் திரும்பி திங்க் பண்ண வேண்டியதில்லை, யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் அந்த கர்ம யோக அண்ட் உபாசனை பண்ணி முழுக்கலைன்னா இந்த ஜீவனுக்கு இங்கே வந்து வேதாந்த சிரவணத்தில் அவ்வளோ ஈடுபாடு கமிட்மெண்ட்டு வராது. அதனால் இது வந்ததுக்கப்புறம் திரும்பி இதுக்கு பின்னாடி பார்க்கணும். பட் இதில் எப்படி நான் சரியாக இருக்கானா, தேசிக ஆச்சாரியர் சொன்னது போல் சாஸ்திரம் சொன்னது போல் நான் இருக்கானா, குருகீதையில் எப்படி என்ன சொன்னார் அந்த திவீர் நமக்கு வேணும். அது பண்ணுறதே ஏகாகிரத்தோடு கேட்குறத வேதாந்த சிரவணம் விஷயத்தை அப்படியே கிரகிச்சுக்கிறது. அதுக்கு உபாசனை அதுக்காக தான். நமக்கு எந்த மார்க்கமும் தேவையில்லை. மோட்சம் அடையணும் நினைக்கிறவனுக்கு we are not expecting or desiring of any மார்க்க. எந்த கதி வேண்டாம், நமக்கு அகதி போதும். நோ கோயிங் ஆர் ட்ரைங். அதனால் அத்திர பிரம்ம சமஷ்ணுதை. சரியா? பட் இட்ஸ் வெரி கிரேட் இன்ட்ரெஸ்டிங் சாஸ்திரம் இந்த உபனிஷத்துக்கள் பார்க்கும்போதும். சரி, இதோட இன்றைக்கி நம்ம இந்த 6வது அத்தியாயத்தில் முதல் பிராமணம் பிராணசம்வாத பிராமணத்தை முடிச்சிட்டோம். அடுத்தது 2வது பிராமணம் கூட ரொம்ப முக்கியமான பிராமணம். பட் இதுவும் சாந்தோக்கியத்திலோடைய ரெப்புடேஷன் தான், ஜஸ்ட் பேர் மட்டும் சொல்லி நிறுத்துகிறோம். பஞ்சாக்னி உபாசனா, அதெல்லாம் கதை அங்கேருந்து வரும். யாரும் எதுக்கு எங்கே நடந்துச்சு, இது ஒரு ஸ்டோரி போல் வரும். இது நம்ம அடுத்த சத்சங்கத்தில் ஆரம்பிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.
ஹரி ஓம் தத் சத்.